கூலி படம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் வந்தே 10 நாள் ஆச்சு. நான் இப்போ தான் பிரேக் டவுனே போடுறேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இன்டர்நெட் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட ஃபேன் தியரிஸ், ஏகப்பட்ட ஸ்டோரிஸ், ஏகப்பட்ட ஃபேன் தியரிஸ் பலது பார்த்தீங்கன்னா பரவிக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நாம ஒரு பக்கம் சொருகி விடுவோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ட்ரெய்லருக்கு மட்டும் தான் பேச போகிறேன். ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ரொம்ப ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் அதெல்லாம் இருக்க போகிறது கிடையாது. ட்ரெய்லர் என்ன காட்டினாங்களோ அதை வச்சு மட்டும் நம்ம என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி வந்து நம்ம லோக்கி ப்ரோ ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. நான் வந்துட்டு இது கண்டிப்பாக ஒரு ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ஃபிலிம் தான், பட் ஒரு புது ஜானர் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன புது ஜானர் அப்படின்றது இப்போதைக்கு பெருசாக ரிவீல் ஆகலை. சைஃபைன்னு சொல்கிறாங்க. அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். டைம் ட்ராவல் ரேஞ்சுக்கெலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஆல்ரெடி லோக்கி ப்ரோ வந்துட்டு அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தார். டைம் ட்ராவல் ரேஞ்சுக்கெலாம் பேசிகிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு. டைம் ட்ராவல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அண்ட் ட்ரெய்லர் நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. எஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பெருசாக ஹைப்பு கலப்பாமல் ரொம்ப சட்டில்டாக இது பண்ணியிருந்திருக்காங்க. ஃபயராக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து எல்லா ட்ரெய்லர் அப்படி இருந்துட்டு இருக்கும் லோக்கி ப்ரோ படத்தெல்லாம். இது கொஞ்சம் ரொம்பவே நார்மலான ஒரு 10/11 வழக்கமான படம் மாதிரி தான் இருக்குது. ஒரு ஹைப்பு கொண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சரி என்ன ஓடுங்க, நம்ம ட்ரெய்லரை பற்றி பார்க்கலாம். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங் இங்கே எடுத்துட்டிங்கன்னா நம்ம கிங் வாய்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. கிங் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் ஒருத்தன் பிறந்த உடனே அவன் யார் கையில் சாகணுன்றது நெத்தியில் எழுதியிருக்கு. அங்கேருந்து ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. யாரை சொல்கிறாருன்னு தெரில. பட் பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தனை பார்த்து பாசிபிளி அது அந்த கூலி போர்ஷனாக இருக்கலாம். லைக் நான் எதை சொல்ல வரேன்னா, தயால் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தயால்னா நம்ம சௌபின் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஏறி எனக்கு ஒரு கூலி தேவை அந்த 14,400 பேரில் அப்படின்னு சொல்லுவார்ல. பாசிபிளி அது படத்தோட வில்லன் இன்ட்ரோசிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கேயே தயால் கிங்கு எல்லாத்தையும் அதே இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிங் ஆக்சுவலி சைமன் என்ற ரோல் தான் அப்ளை பண்ணுறாரு. இந்த படத்தையுமே அவருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி கிங் பின் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிங் பின் பேர், அவரோட லுக்கு எல்லாமே எனக்கு அப்படியே வில்சன் ஃபிஸ்கை தான் ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா ஒரு சீனில் கூட ஒயிட் அண்ட் கோட் போட்டு வந்திருப்பாரு. எக்ஸாக்ட்லி வில்சன் ஃபிஸ்கோட ஒரு ஐகானிக்கான காமிக் காஸ்டியூம். ஒரு வேளை நம்ம லோக்கி ப்ரோ வந்துட்டு மாரலை பார்த்து வச்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம லோக்கி ப்ரோ தான் ஒரு டிசிங்க இங்கே. பாசிபிளி இதை பார்த்து வச்சுருந்துருக்கலாம். பட் அதே இன்னொரு சீனில் கிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் ஒரு கோட் சூட் போட்டு வந்திருப்பாரு. ஜோக்கரோட ஐகானிக் காஸ்டியூம், காமிக் காஸ்டியூம். ஸோ ஜோக்கரோட தான் அந்த பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸு. அதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் கூட மோர் லைக் எனக்கு பேட்மேனோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. லைக் நம்ம சௌபின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பென்குயின் மாதிரியும், லைக் நம்ம தாஹா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா பேனுமே காமிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பிளாக் கலர் பனியன் போட்டுருந்துருப்பாரு. எங்கேயுமே அதே மாதிரி தாஹாவுமே பிளாக் கலர் பனியன் போட்டிருக்கும் போது ஒருவேளை இருக்குமோ. ஸோ பாசிபிளி அந்த கேரக்டர்ஸ் இன்ஸ்பைர் பண்ணி வச்சிருக்கலாம். இந்த இடத்துல அவர் வெள்ளை கலர் கோட் சூட் போட்டு வருது. அந்த 14,400 கூலி, அப்புறம் ஒரு இடத்துல கூட நிறைய கூலிஸ் பிரிஞ்சு ஓடுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அங்கே தான் நடுவில் அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் ஃபஸ்ட்டு இதுதான் வில்லன் இன்ட்ரடக்ஷன் சீனாக இருக்கணும். இந்த இடத்துல எவனோ ஒருத்தன் கூலி ஏதோ ஒரு சம்பவம் பண்ண அவனை பார்த்தீங்கன்னா கொள்றதுக்கு பாசிபிள் நம்ம கிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன லியோ படத்தில் கூட அப்படி தான் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த தாஸ் ஃபேக்ட்ரியில் வந்துட்டு தாசன்கோ ஃபேக்ட்ரியில் வந்துட்டு ஆக்சுவலி நம்ம அர்ஜுன் சார் ஆரால் தாஸ் வந்து ஒருத்தவங்க விரலை வெட்டிட்டு இருப்பானுங்களே, எங்களுக்கு தெரியாமல் எங்கள் சரக்கே கைமாற்றிங்களாடா அப்படின்னு சொல்லி விரலை வெட்டிக்கிட்டு இருப்பார்ல. அந்த மாதிரி பாசிபிள் ஹார்பல்குள்ளே எவனோ ஒருத்தர் ஏதோ ஒரு குறைச்சல் பண்ண இவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருனா வந்து அவனை மொத்தமாக சுற்றி வச்சு அடித்து போட்டு தள்ளியிருக்காரு போடுற. ஃபஸ்ட்டு இது வில்லன் இன்ட்ராக்ஷன் சீனாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 14,400 பேரில் ஒரு கூலி தேவைன்றது பாசிபிளி ரஜினி சாராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பாசிபிளி எவனோ ஒருத்தர் இந்த இடத்துல குறுக்க எவ்வளோ குறைச்சல் பண்ண அந்த ஒரு பார்த்தீங்கன்னா கூலியாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவனை தேடி கண்டுபிடிச்சி ஆளுங்களாம் போட்டு பழக்கிறாங்க. கடைசியாக கிங் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவனை போட்டு முடிச்சு கட்டிடுறாரு போல் இருக்கு. இல்லைனா அது ஒருத்தர் 2 பேராக இல்லாமல் ஆக்சுவலி அது ஒருத்தனா இல்லாமல் இன்னொரு 2-3 பேராக கூட இருக்கலாம். ஏன் இதை வச்சு சொல்கிறேன்னா, ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி அந்த சீன் லீக் ஆகிடுச்சுல அந்த படத்துலேருந்து. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரியான ஒரு சீன் தான். அதை வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த சீனில் இருக்கிறது பாசிபிளி ஒருத்தனா இல்லாமல் 2-3 பேராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாசிபிளி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிங்கோட அந்த ஒரு கிங் என்ட்ரி ஆகி தயால் என்ட்ரி ஆகி ஸோ அந்த ஒரு கூலி தேவை அப்படின்றது பாசிபிளி வில்லன் இன்ட்ரடக்ஷன் சீனாக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவரை காட்டியிருக்காங்க. அவர் வந்துட்டு ஏதோ லேபில் உட்காந்து ஏதோ லிவர்ஸ்லாம் இழுத்துட்டுருக்காரு. கிட்டத்தட்ட சயின்டிஸ்ட் ஃபீல் தான் கொடுக்குறாரு. திடீர்னு ஒரு எலக்ட்ரிசிட்டிலாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த படம் வந்துட்டு சைஃபை அப்படின்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சேர் மாதிரி இருக்கிறத காட்டுறாங்க. பக்கத்தில் ஒரு டெஸ்லா காயெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எதுக்கானதுன்னு எனக்கு தெரியல. பட் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீஹாசன் வந்திருக்காங்க. அவர் நம்ம சத்யராஜோட பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா நிறையவே டெட் பாடிஸ்லாம் வந்துட்டு தள்ளிட்டு வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு கண்டெய்னருக்குள்ளே பார்க்கும்போது நிறைய பாடி பேக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதில் நிறைய டெட் பாடிஸ் இருக்குது. அதை அவங்க ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சு. அண்ட் அதோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் கூட ஒரு சீனில் போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இது என்ன கணக்குன்னு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா பாசிபிளி இந்த டெட் பாடிஸை டிஸ்போசல் பண்ணுற வேலையாக இருக்கலாம். நிறைய பேர் இது வந்துட்டு ஜாம்பி இல்லை செத்தவங்களை உயிரோட கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. நம்ம லோக்கி ப்ரோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் படத்தில் வாய்ப்பு பண்ணுறது ரொம்ப கம்மி. ஏன்னா அது டூ மச் எக்ஸ்பெரிமெண்டலாக போயிடும். அந்த மாதிரிலாம் படத்தில் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். பாசிபிளி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாடிஸை டிஸ்போஸ் பண்ணுற வேலையாக இருக்கலாம். லைக் இவங்க இத்தனை பேரை கொள்றாங்கல்ல, செத்து போகிற அந்த பாடிஸெல்லாம் பாசிபிளி பார்த்தீங்கன்னா இவங்க அந்த சேரில் உட்கார வச்சு கரண்ட் ஷாக் கொடுத்து ஒரேடியாக பொசுக்கி சாம்பலாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஏன்னா பக்கத்தில் டெஸ்லா காயில்லாம் இருக்குது. அந்த பாடிஸை மொத்தமாக பார்த்தீங்கன்னா எரிச்சிடலாம். எரிச்சு மொத்தமாக ட்ரேஸே தெரியாமல் அழிச்சிடலாம். ஏன்னா ஒரு சீனில் கூட சொல்லுவாங்களே, ஒரு மனுஷன் இந்த உலகத்துலேருந்து ட்ரேஸே தெரியாமல் அழிக்க முடிஞ்சா இட் குட் பி டிசாஸ்டர் அப்படின்னு. பாசிபிளி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி அண்ட் டெஸ்லா காயில்லாம் வச்சு ஒரு டெட் பாடியை மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே தடம் தெரியாமல் அழிக்கிற அந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா சாம்பலாக்கிட்டாங்கன்னா அப்புறம் தான் பாடியே கிடைக்காது, அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாசிபிளி சத்யராஜ் ஸ்ருதிஹாசனும் அந்த ஒரு வேலையை நம்ம தயாளன் சைமன் கூட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இது ரொம்ப டூ மச்சாலாம் யோசிக்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக யோசிச்சாலே நிறைய விஷயம் மாட்டோம். அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கோல்டு அந்த நிறைய இடத்துல மையப்படுத்தி காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் தயால் கூட ஒரு சீனில் ஒரு வாட்சை வச்சு அந்த ஃபேஸ் பிளேட்டை திருப்புவார். எக்ஸாக்ட்லி இது எனக்கு பென்டனில் வர ஆம்னிட்ரிக்ஸ் தான் ஞாபகப்படுத்துச்சு. அந்த ஃபேஸ் பிளேட் கூட அப்படி தானே திரும்பும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் பிளேட் லுக்கை தான் இந்த வாட்சை எனக்கு கொடுத்துச்சு. அண்ட் படத்தோட ப்ரோமோவில் கூட இது வந்துட்டு ஒரு கோல்டு பற்றின கதை அப்படி மாதிரி சொல்கிறாங்க. பாசிபிளி இது ஒரு கோல்டு ஸ்மக்லிங் கதையாக இருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பாடிஸை பற்றினா ஸ்மக்லிங் பண்ணுறது, ஆளுங்களை ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கதையாக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பட் இந்த பக்கம் பாடிஸ் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, படத்தில் வந்துட்டு வாட்ச் ஃபேக்டரியை பேஸ் பண்ணி தான் இந்த வாட்சை நான் வச்சேன் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. ஒருவேளை வாட்சை வச்சு கள்ளக்கடத்தல் பண்ணுவாங்களோ? ஏன்னா வாட்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாசிபிளி கோல்டன் வாட்சஸ், இந்த மாதிரி கோல்டு ஸ்மக்லிங் பண்ணுறது, அதை வாட்ச் ரூபத்தில் ஸ்மக்லிங் பண்ணுறாங்க போட்டிருக்கு. அதை டேரெக்டாக பண்ணாமல் இந்த மாதிரி டெட் பாடிஸ்குள்ளே வச்சு, ஒருவேளை அதை டேரெக்டாக பண்ணாமல் இந்த டெட் பாடிஸ்குள்ளே வச்சு பண்ணலாம். அந்த டெட் பாடிஸில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்சை வச்சு அதை பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டாக இதாக அமுச்சு விட்டு அதை இங்கே வந்து நெருப்பு வச்சு பொசுக்கி உடம்புக்குள்ள இருக்கிற அந்த வாட்சை ஆர் கோல்டை மட்டும் தனியாக எடுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆர் அப்படியும் இல்லைனா ஆக்சுவலி ஆஃப்ரிக்கான்னு நினைக்கிறேன். ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த செத்து போன மனுஷங்களோட உடம்பை, அந்த எலும்பு இருக்குல்ல, அந்த எலும்பு மூலமாக பார்த்தீங்கன்னா சில ட்ரக்ஸ் எல்லாம் தயாரிப்பாரா. லோக்கி ப்ரோவே ட்ரக்ஸ்க்கு தானே ஃபேமஸு. ஃபர்ஸ்ட்லி இந்த படத்தில் அந்த மாதிரி மனுஷங்களை அழிச்சு அதுலேருந்து ஒரு ட்ரக்கை கிரியேட் பண்ணுறாங்களோ. இவங்க கூட ஒரு ட்ரெயிலர் கூட ஷார்ட் சொல்லியிருப்பாங்க. இவங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஒர்க்னால மட்டும் பெருசான மாதிரி தெரில, உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. எக்ஸாக்ட்லி விக்ரம் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா வில்ல சந்தனம் கிட்ட இருக்கிற பேஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் வேறு கவரப் தான், உள்ளுக்குள்ள வேறு ஏதோ செய்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா ஹார்பர் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு நெட்ஒர்க், உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங், ஸ்மக்லிங் அண்ட் மனுஷங்களை கொண்டு அதுலேருந்து ட்ரக்ஸ் தயாரிக்கிறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு நடுவில் தான் பாசிபிளி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தேவா பார்த்தீங்கன்னா குறுக்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாசிபிளி அவங்க வர வச்சது யாராக இருக்கும்? ஒரு ஸ்ருதிஹாசனாக இருக்குமோ? பாசிபிளி இருக்கலாம். ஏன்னா சத்யராஜ் கூட ஒரு சீனில் நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. எப்போ வந்தேன்னு கேட்காம ஏன் வந்தேன்னு கேட்குறாருன்னா பாசிபிளி பார்த்தீங்கன்னா அவர் வரக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு போட்டிருக்கு. ஏன்னா ஒரு சீனில் கூட ஒருத்தன் 30 வருஷமாக ஆஃப்லைனில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ 30 வருஷமாக நம்ம தேவா பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. லைக் பாஷா பார்த்தீங்கன்னா மாணிக்கமாக வாழ்கிற மாதிரி ஏதோ இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு போட்டிருக்கு. பாசிபிளி அவர் ஒரு மேன்ஷன் ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா தேவா மேன்ஷன் ஒரு சீனில் காட்டுவாங்க. சிக்கிட்டு வைப்பு சாங் கூட அங்கே இந்த இடத்துல தான் நடந்துட்டுருக்கோம். திடீர்னு யாரோ வந்து தோட்டாலாம் இறக்குவாங்க. அண்ட் அந்த இடத்துலேயே ஒரு ஃபைட்லாம் கூட போகும். பாசிபிளி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு மூலையில் ஒரு பாட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த இன்சிடென்ட்னால சத்யராஜ் போன ஸ்ருதிஹாசன் பார்த்தீங்கன்னா திரும்ப அவரை போய் கூட்டிகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ உங்கள் அப்பாவுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி தனக்கு ஒரு உயிரியை கொடுக்குற நண்பனுக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனையை விட்டு வைக்கணும், அவனை கூட்டு நம்ம பிரச்சனை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதிஹாசன் பாசிபிளி அவங்கள கூட்டிகிட்டு வரலாம். எக்ஸாக்ட்லி இந்த மாஸ்டர் படத்தில் அந்த மாதிரி தான். மாஸ்டர் படத்தில் எப்படி இந்த சிறுவத்தேச பள்ளிக்கு நம்ம மாளவிகா மோகன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஜேடியை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இந்த ஹார்பர்குள்ள கூலியாக வர தலைவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணார் தேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சைமன் இந்த ஏழையை அழிச்சு இந்த சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்குனாரு அப்படின்றதா பாசிபிளி கதையாக இருக்கணும். இப்படி அழிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு தாஹா வராரு. தாஹா வந்து வக்காலி என்ன நடந்துட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ரோலக்ஸ் மாதிரி ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். அண்ட் தாஹாவோட என்ட்ரி பற்றி சொல்லணும்னா என்ட்ரி ஆகும்போதே பனியனோட வந்திருப்பாரு. எக்ஸாக்ட்லி நம்ம என்ன சொன்ன மாதிரி பென் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் இருக்குது, நிறைய வேட்டி கட்டிட்டு ஆளுங்கன்னு இருக்காங்க. திடீர்னு ஒரு சீனில் கன் எடுத்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சைடில் ஒரு 2 சவுப்பட்டிலாம் இருக்குது. பாசிபிளி அது சைமன் தயால் இருக்கலாம். சைமன் அப்சல்யூட்லி கிறிஸ்டியன் தானே. ஸோ பாசிபிளி அவனோட டெட் பாடியாக இருக்கலாம். அவனை போட்டு தள்ளிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை கொன்னது அவன்டா அப்படின்ற மாதிரி நம்ம தேவா பார்க்க வந்திருக்கலாம். அந்த சைடில் கூட 2 கண்டெய்னர் காட்டியிருப்பாங்க. உடனே இது விக்ரம் கண்டெய்னர்லாம் நான் சொல்ல மாட்டேன், பலக் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இதே மாதிரி ஒரு கண்டெய்னர் இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் வந்திருக்கும். அந்த இடத்தோட செட்டப் வச்சு பார்க்கும்போது அதே இடத்துல நம்ம தலைவர் டயால் மீட் பண்ணுவாங்களோ, ஒருவேளை அந்த சீனாக இருக்குமோ? பாசிபிளி அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அண்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே எவனும் தின்னக்கூடாது அப்படின்ற மாதிரி மொத்தமாக சுட்டு தள்ளுறாரு. ஏன் அப்படி சுட்டு தள்ளுறாருன்னு தெரியல. ஒருவேளை காண்டில் இருக்காரு போட்டிருக்கு. சுட்டு தள்ளிட்டு என்ன பண்ணுவார்? அந்த தேவா தலையை கொண்டு வந்து கிளைம் டைம் செட்டில்மெண்ட் அப்படி மாதிரி ஏதாவது டைலாக்ஸ் சொல்லுவாரோ என்னவோ பாசிபிளி இருக்கலாம். இல்லை இந்த சீன் அப்படியே எனக்கு இந்த விக்ரம் படத்தில் வந்த அந்த டைனிங் டேபிள் சீன் தான் ஞாபகப்படுத்துச்சு. ஒருவேளை சோத்தை போட்டு மொத்தமாக கடைசியில் போட்டு தள்ளிடுறாங்க, அந்த மாதிரி ஒரு ஆளாக இருப்பாரோ. அடுத்து அதே சீனில் தான் நம்ம தேவா வந்துட்டு இருக்காரு. வீடியோ வாயில் ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் சேஞ்ச் பண்ண அந்த டிரான்சிஷனில் ஃப்ளாஷ்பேக் நெகட்டிவ் டிரான்சிஷன் எக்ஸாக்ட்லி பாஷா படத்தில் மாதிரி அதில் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கூலியாக இருந்திருக்காரு போட்டிருக்கு. அந்த இடத்துல அந்த படத்தில் பர்டிகுலராக ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம உபேந்திரா அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா உப்பாந்தரோட கலிஷா கேரக்டர் ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கோம். அந்த கேரக்டர் யாரோ ஒருத்தர் அடிச்சு போடுற மாதிரி கையில் கொக்கி வச்சுமே காட்டுவாங்க. இன்னொரு சீனில் பாசிபிளி தலைவராக தான் இருக்கணும், கையில் கொக்கி வச்சுட்டு அவனை ஒருத்தனை தரத்தரம் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த 2 சீனோட அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் வித்தியாசமாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அந்த இடத்துல இருக்கிற வண்டி நம்பர் கூட நோட் பண்ணிங்கன்னா MHT மகாராஷ்டிரா நம்பரு. ஸோ பாம்பேயில் இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு ஹார்பரில் கூலியாக வந்திருக்காங்க போட்டிருக்கு.
அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸாக இது இருக்கலாம். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இவங்க எப்படியாப்பட்ட ஆளுங்க அப்படின்ற ரிவீல் பண்ண ஒரு விஷயமா இருக்கலாம். அங்கே கூட ஏதோ ப்ரொட்டஸ்ட் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க நிறைய போலீஸ் மத்தியில். இந்த சீனோட சினிமாட்டோகிராஃபிலாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அந்த சீனுக்கு இந்த சீனுக்கும் டிரான்சிஷன், அந்த சினிமாட்டோகிராஃபி கலர் டிஃப்ரென்ஸே பயங்கர வித்தியாசமாக இருந்துகிட்டு இருக்கு. ஃப்ளாஷ்பேக்லேயே இவர் யார் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத ரிவீல் பண்ணுற அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்காக பார்த்தீங்கன்னா போன படம் மாதிரி ஃபேக்குன்னுலாம் சொல்லாமல் இப்போ நல்லபடியாக கொடுத்துருங்க லோக்கி ப்ரோ, எந்த ஒரு கரெக்ஷனும் இந்த படத்தில் பண்ணிடக்கூடாது. அண்ட் ட்ரெயிலரோட லாஸ்ட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தலைவரோட அந்த ஒரு விளையாட்டு தானம், லைக் பார்த்தீங்கன்னா மேலே ஏதோ பறவை பறக்கிற மாதிரி அதை பார்த்து பயப்படுற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. நிறைய பேர் காக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது காக்கா கிடையாதுங்க, அது ஒரு சீகள்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு கடல் பறவை. காக்கா கத்துறதுக்கும் இந்த மற்ற பறவை கத்துறதுக்கு கூடமா யாருக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. யார் வேணும்னே சொல்கிறாங்களா அப்படின்னும் தெரில. அண்ட் ட்ரைலர்லேயே பல இடத்துல ரத்தம் தெரிக்குது. சொல்லி படமே பார்த்தீங்கன்னா பயங்கர ரத்த கலரியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் படம் பார்த்தீங்கன்னா படம் வந்துட்டு ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்திருக்காங்க. பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டேன். இது ஏ சர்டிஃபிகேட்டா? ஒருவேளை லோக்கி ப்ரோவும் இந்த அனிமல் மார்க்கோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இறங்கிட்டாரோ அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அதை சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி ப்ரோ வந்துட்டு கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர். ஏன்னா கதை நல்லா இருக்கணும். அந்த 2 படம் மாதிரி கதை நல்லா இல்லாமல் வெறும் படத்தை வயலன்ஸை மட்டும் ஓட்டிட்டாங்கன்னா பல விமர்சனங்களுக்கு லோக்கி ப்ரோ உள்ளாவார். பாசிபிளி கதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நல்லா இருக்கும் நம்புவோம். நம்ம லோக்கி ப்ரோ தானே, கதை திறக்கிற ஸ்ட்ராங்காக பண்ணாமல் அவர் பண்ண மாட்டார். மேபி சில இடத்துல அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் இதானாலும் கண்டிப்பாக படத்தை நல்லா பண்ணிடுவார் அப்படின்னு நம்பலாம். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப்லாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதையை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நைஸாக நல்லா தான் கட் பண்ணி எடிட் பண்ணியிருக்காங்க. அதுதான் தப்பு. அப்படி பண்ணனாலே பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அவங்க கதையை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கதைகளாக இருந்தால் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா படத்தை சொதப்ப வைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த மாதிரிலாம் சொல்ல எதுவும் ட்ரெயிலர் இருக்கிறத பற்றி மட்டும் தான் பேசியிருக்கேன். எல்லாவள் தான் கேஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லுது. அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.